மற்றும் வனத்துறை உயர் அலுவலர்களையும் காவல்துறை தீயணைப்புத்துறை ஊடகங்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழக வனத்துறையை சேர்ந்த செயலாளர் உட்பட வனத்துறை சேர்ந்த உயரதிகாரிகள் அத்தனை பேர்களுக்கும் அதே போல வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் காண்டாமிருகம் நம்முடைய உயிர் பூங்காவுக்கு வருகின்றது. அதை இன்று உங்கள் முன்னில் நாங்கள் திறக்க இருக்கின்றோம். ஆயிரமா சார் கொஞ்சம் சைடு போய் जसवंत कैमरा कैमरा तेलिदरा కొంచెం కైగా మిలం పారుங்க அப்படியே ஒத்திருங்க சார் थैंक यू சார் இருக்குது காண்டா ஓகே சார் கொடுத்த கார்டு தான் நான் வாங்கி போட்டேன் அவர் இறங்கிறானா அண்ணா வருதா சந்தானத்துல நிறுத்திட்டு வரதா கேபிள் ஆனா ஏய் எவ்வளவு நான் ரெக்கார்ட் பண்ணேன் 20 செகண்ட் போடுறேன் ஏத்துறேன் அவங்க நாளை ஏறிங்களா நாளைக்கு ஏய் அவர் கேட்டிருக்கானா நாளை கேரள கேமரா எடு ரெக்கார்ட் போட்டுறியா மேல எப்படியே வரும் யோ ஆடாது நான் வண்டி கிளம்புதே நான் வாங்கண்ணா செந்தில் மன்சராஜ் அவருக்கு மோனப்பேடு போட்டு எடுத்துட்டு நீ பண்ற
தெரியல நான் ஒண்ணுமே ஸ்டில் கேமரா எடுங்கண்ணா கையெத்துருங்க எனக்கு ஒண்ணும் தெரியல ஜஸ்வந்த் சில்ல இருக்கு ஜஸ்வந்த் இடையே புரட்சி தலைவர் அம்மாவுடைய அருளாசியோடு இன்றைய தினம் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பிறந்த சிங்க குட்டிகளுக்கு பெயர் சூட்டப்படுகிறது. இந்த ஆண் சிங்கக்குட்டியுடைய தந்தை பெயர் சிவா. தமிழ் பிறந்த தேதி 6/1/2019 அன்று பிரதீப் என்று பெயர் சூட்டப்படுகிறது. இந்த சிங்கக்குட்டிக்கு பிரதீப் என்று பெயர் சூட்டப்படுகிறது. பிரதீப் என்று பெயர் சூட்டப்படுகிறது. பிறந்த சிங்கத்துக்கு பிறந்த ஆளினம் பெண். இந்த பெண் சிங்கக்குட்டிக்கு தக்ஷணா என்று பெயர் சூட்டப்படுகிறது. தக்ஷணா என்று பெயர் சூட்டப்படுகிறது. தக்ஷணா என்று பெயர் சூட்டப்படுகிறது. சிவா ஆண் சிங்கத்திற்கும் நீலா என்ற தாய் சிங்கத்திற்கும் பிறந்த 3 சிங்கக்குட்டிகள். அந்த 3 சிங்கக்குட்டிகளுக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அருளாசி பெயர் சூட்டப்படுகிறது. மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு யுகா என்று பெயர் சூட்டப்படுகிறது. யுகா என்று பெயர் சூட்டப்படுகிறது. இதே ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் பிறந்த